இறையுமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையுமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் நாள் 15/6/2026 ஜூன் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை காலை 9:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் இரவு 9:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 9:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வீடு வாங்குவது, வீடு சீரமைப்பு போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பண செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அதிகப்படியான பணிகளும் இருக்க தங்க செய்யும். அவர்களிடத்தில் அனுசரணையாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது தாங்க. உறவு நிலையம் பலப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. ஏதாவது குறை இருந்தாலுமே அதனை நிவர்த்தி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்தை நிதானமாக பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. வேலை விஷயங்கள்ல நீங்க சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்கள் யாராவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். கவனமாகவும் இருங்க. புதிய நண்பர்களுடைய விஷயத்துல நீங்க பேசவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். காலையிலேயே உற்சாகத்துடனும் பரபரப்புடனும் இருப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கி ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல இருந்து வந்த நிதி நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று
நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிந்த அளவிற்கு தான தர்மங்களையும் செய்வீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்கும். நேரத்திற்கு சாப்பிடுவதும் நல்லது. வேலை அதிகமாக இருப்பதனால நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. அரசு செயல்பாடுகள்ல சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வேலையாட்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகளும் இருக்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பயனுள்ள முடிவுகளாகவும் இருக்கும். சாதகமான பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். பணியின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை நீங்க உற்சாகத்துடனும் எளிமையாகவும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களுடன் நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்க சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமான அதிகரிப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். இன்று குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நலன் அக்கறையாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வருமானமும் அதிகரிக்கும். தாமதம் இல்லாமல் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இணையதள மோசடிகள்ல நீங்க சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காணாமல் போன ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். ஒன்றிற்கு 2 முறை அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். என்று சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்குங்க. பணியில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்று புதிய பணிகளை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு விவகாரங்களை அலுவலகத்துல பேசவும் வேண்டாம். மனதில் எண்ணிய வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. திடீர் சந்திப்புகளின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல முக்கியத்துவத்தையும் பெறுவீங்க. லாபத்தையும் பார்த்துவிடலாம். கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத தன வரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமான போக்கின் காரணமாக உங்களுடைய செயல்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். சுதந்திரமான கண்ணோட்டத்துடனும் இருப்பீங்க. இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வேலைகள்ல கூடுதல் பணிகளும் இருக்கத்தங்க செய்யும். நீங்கள் மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்களை எல்லாமே உறுதியுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று காதல் விவகாரங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் காதலை பற்றி வீட்டுல பேசவும் செய்வீங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வீட்டுல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் நல்ல முறையிலையும் நடைபெறும். தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இன்று எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தொழில் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கு பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எச்சரிக்கையாக ஓட்டுவதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியினால முன்னேற்றமும் உண்டாகும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்ப பொறுப்புகள் அல்லது வேலை அல்லது தொழில் தொடர்பாக பொறுப்பான பணிகளை வழங்கவும் செய்வீங்க. சில பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சூழ்நிலைகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மனதளவுல சோர்வடையவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உயர் அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நிதானமான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். இன்று அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதும் நல்லது. வதந்திகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வேலைகளை ஓரளவிற்கு நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக வெற்றி பெற்றும் விடுவீங்க. திருமண உறவில் என்ற கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய குடும்பத்தினர்களுக்காக செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று நன்றாகவே இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மறையான எண்ணங்களுடன் எடுத்துக்கொள்வதும் நல்லது. சில அதிரடியான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியையும் பார்த்துவிடலாம். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மற்றவர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இருக்கத்தங்க செய்யும். குடும்ப பிரச்சனைகளை மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினரிடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். தேவையான அளவு பண உதவிகளும் இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல எடுத்திருந்து பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அனாவசியமாக பேசவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் துவக்கவும் செய்யலாம். ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத நண்பர்களுடைய சந்திப்புகள் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. சில தவறுகளை மன்னித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். உங்களின் மீதான மதிப்பை இது குறைப்பதாகவும் இருக்கும். எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் சில முக்கியமான முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இணைய துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்களினால சோர்வும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை நிறைந்து செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மந்த தன்மையும் நீங்கும். நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நேர்மறை எண்ணங்களை வளர்த்தும் கொள்வீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பணியில சீரான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும்
இருக்கின்றது. தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சரியான முறையில கையாளவும் செய்வீங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. எந்த ஒரு நடவடிக்கைகளையுமே கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக செயலாற்றுவதும் நல்லது. உயர்வான வேலைகளையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறுங்க. கையில பணமும் இருக்கும். குடும்ப விஷயங்களை நிதானமாக பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வெளியூர் பயணங்கள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில வருமானமும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகள்ல இருந்து வந்த நிறை குறைகளை எல்லாமே புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்கால திட்டமிடுதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்திலையும் அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் இருக்கத்தாங்க செய்யும். அடுத்தவர்களை குறை கூறவும் வேண்டாம். உங்களை நீங்களே மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. இடம் பொருள் ஏவலறிந்து பேசுவதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. குடும்பம் விவகாரமாக பணியிடத்துல கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. இன்று குடும்பத்தினரிடத்துல இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நீங்க பணியிடத்துல பேசவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் சார்ந்த எண்ணங்களை கவனமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில வேலைகள் அலைச்சலுக்கு பின்பு தங்க நிறைவேறும். என்று எதிர்பாராத சில செவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்துல கவனமாகவும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இன்று உங்களை நீங்களே முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. பணியில சில சவால்கள் காணப்பட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தகவல் தொடர்பு திறமையின் மூலமாக பணியில வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான உரையாடல்களும் நடைபெறும். உங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. என்று பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. திறமையாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில வெற்றிகரமான பலன்களும் வந்து சேரும். வேலை விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும்
பொறுமையாகவும் நிதானமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. சில பிரச்சனைகள் இருந்தாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும், வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும், பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும், தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவியில மாற்றங்களும் இருக்கும், வெளிநாட்டில இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க, பணவரவும் இருக்கும். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்க அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இன்று தொலைபேசியில வருகின்ற வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலும் பொறுமையாக இருந்து செயல்படுவதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று சக ஊழியர்களிடத்துல இணைந்து வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழுவாக செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல புதுவிதமான கண்ணோட்டங்களுடனும் இருப்பீங்க. கலைப்பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் உருவாகும். காப்பீடு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்தில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணியிடத்தில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாறுபடுகின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்தும் கொள்வீங்க. பணியிலும் மும்முரமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் மிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வேலையில சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில திடீர் செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில நவீன யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்க சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். குழந்தைகள் பொறுப்புடனும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்களினால முன்னேற்றமும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். உத்தியோக பணிகள்ல உயர்வும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:05 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கான இலக்குகளை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சியில வெற்றியும் பெற்றுவிடுவீங்க என்று அறிவார்ந்த முறையில பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். கூடுதலான சுமைகளும் இருக்கத்தங்க செய்யும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் இதனை எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். தொழில வருகின்ற வருமானத்தினால வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழிலின் மூலமாக நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். லாபமும் இருக்கும். இன்று நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சோர்வு இருந்தாலுமே மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு அமைதியும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். லாபத்தையும் பார்த்து விடலாம். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து சில உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபார பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் தோன்றி மறையும். தனிப்பட்ட ஆசைகளும் நிறைவேறும். விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். அரசு செயல்பாடுகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:05 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில தடைகளுக்கு பின்பு உங்களுடைய இலக்குகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கூடுதல் முயற்சிகளும் தேவைப்படலாம். இன்றைய நாள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொடர் முயற்சியின் மூலமாக பணியில வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பணிகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. காதல் சம்பந்தமாக முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானமாக ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சின்ன சின்ன குறைகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் சிக்கல் என்று எதுவும் இருக்காது. பொருளாதார வரவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேரும் பெருமையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். தொலைபேசியின் வாயிலாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் தாயாரிடத்துல கருத்து மோதல்களும் ஏற்பட்டு நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று வியாபார பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. நினைத்த வேலைகள்ல அலைச்சல்களும் இருக்கும். உங்கள் தாயார் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான பயணங்களினால லாபமும் உண்டாகும். பணி நிமித்தமான இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். அலைச்சல்களும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இழுபறிகளும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி காணக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தகவல் தொடர்பு திறமையினால பெயரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய திறமையின் மூலமாக பணியில வெற்றியும் பெற்றுவிடலாம். வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களின் மூலமாக உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். பணத்தை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பதவி உயர்வுகளும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்தை திட்டமிட்டு நடத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமாகவும் செயல்படுவீங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே விட்டு வைக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முடிந்த அளவிற்கு ஒதுங்கி இருப்பதே நல்லது. பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் இருப்பவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்மாமனுடைய வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோக பணிகள்ல திறமைக்கு ஏற்ப உயர்வும் இருக்கும். பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். வியாபார பணிகள்ல வேலையாட்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் மேம்படும். மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். நண்பர்களிடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தெளிவாகவும் உணர்வீங்க. நெருங்கியவர்கள் இடத்துல பேசும் பொழுது சின்ன சின்ன தயக்கங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இன்று உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதும் நல்லது. அவர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பலன்கள் கலந்தே காணப்படும். கூடுதலான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கும். சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியில பேசவும் வேண்டாம். மனைவி குழந்தைகளுடைய மனப்போக்கினை அறிந்து பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல வெற்றியும் லாபமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்ட நிதானமாக செயலாற்றுவதும் நல்லது. உறவினர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்கள் இப்பொழுது ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் எப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். மனசாட்சிப்படி செயல்பட்டு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை முக்கியமான விஷயங்களை உங்களிடத்துல பகிர்ந்தும் கொள்வாங்க. உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக போட்டிகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். தனவரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும்.
நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். மனதிற்கு பிடித்த விதத்துல வீட்டுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் ஏற்படலாம். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல முன்னேற்றமும் இருக்கும் என்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மன அமைகவும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையிலையுமே நீங்க சுறுசுறுப்பாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். பணியிடத்துல உங்கள் மேலதிகாரிகளினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். கவனமாக இருந்தாலே போதும். திருமண உறவில இன்று சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் இருக்கும். காதல் விஷயத்துல தவறான முடிவுகள் எடுக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. சூடான விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவின் இனிமையை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நன்றாக யோசித்து நிதானமாக செய்வதும் நல்லது. குடும்ப விஷயமாக முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றியும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிடுவதும் நல்லது தாங்க. இன்று அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. பதட்டங்களும் இருக்கும். எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல கனிவாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். நிர்வாகத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். எண்ணிய சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல ஒற்றுமையும் மேம்படும். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய நுட்பமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சில நடவடிக்கைகளின் மூலமாக மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.